வணக்கம் மக்களே. சமீபத்தில் குடும்பத்தோடு நாங்கள் நியூகாசில் ஒரு மியூசியத்துக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் போகிற வழியில் எடுத்த படங்கள் தான் இது. இதில் பாருங்கள், போகிற வழியில் நிறைய கற்பாறைகள், ரெண்டு பக்கமும் கற்பாறைகள், பெரிய பெரிய கற்பாறைகளும் மரங்கள் நிறைந்த காடுகள் மாதிரி ஒரு இடம் தான். மேற்பகுதியில், அந்த கற்பாறைகளுக்கு மேற்பகுதியில் சின்ன சின்ன மரங்கள் நிறைந்த காடுகள் மாதிரி இடங்கள் தான் நிறைய தென்படும். ரெண்டு பக்கமும் கற்பாறைகள் இருக்க அப்படியே போகிற வழி கொஞ்சம் இருளான ஒரு தன்மை தான் காணப்படும். அப்படி போக போக நிறைய பீச்சுகள் காணப்படும். இந்த நியூகாசல் பீச்சுக்கு தான் ஃபேமஸான இடம். இது நியூகாசலுக்கு மியூசியத்துக்கு போகிற என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் பாருங்கள், இடதுபுறத்தில் ஒரு பெரிய மரக்குத்தி. இந்த மரக்குத்தி 300-400 வருடங்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இதை அபோரிஜினல் மக்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியன் அபோரிஜினல். அவங்க ஒரிமிக் பீப்புள்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு படகு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு தோணி வைக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த மரத்தினுடைய சுருளான பட்டையில் செய்யப்படுறதுன்னு தான் இதில் காட்டுறாங்க. பக்கத்தில் அபோரிஜினல் ஸ்டோரி. அவங்க ஏரிக்கரையோட வாழ்ந்தபடியாக அங்கே அந்த மரம் தென்பட்டது. அந்த மரத்துக்கு மேலே ஏறித்தான் மீன்பிடி தலங்களையும் இந்த படகுகளையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு ஃபேமஸான ஒரு